video sponsored by SBO School of Business Organization in Thiruvannamalai. This is a digital market company. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்க முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கிணற்றில் மாட்டிக்கொண்ட கன்றுக்குட்டி. குரங்கு செய்த உதவி. அற்புதமான ஒரு நீதி கதை. கன்றுக்குட்டி ஒன்று புல் மேய்ந்து கொண்டு இருந்தது. பசுமையான இலைகளை கண்டவுடன் தன் விருப்பம் போல ஆசையுடன் மேய்ந்தது. வெயில் ஏற ஏற அதற்கு தாகம் எடுத்தது. சுற்றி சுற்றி பார்த்ததில் ஓரிடத்தில் மட்டும் சிறிது தண்ணீர் இருந்தது. அதை குடித்து தாகம் தீர்த்து கொண்டது. ஆனால் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் மேலும் தாகம் எடுத்தது. தண்ணீர் அருகில் இல்லாததால் சிறிது தூரம் தள்ளி சென்று தண்ணீரை தேடியது. ஆனால் கிடைக்கவில்லை. இன்னும் சிறிது தூரம் சென்று தேடியதில் அங்கே ஒரு பெரிய கிணறு இருந்தது. அந்த கிணறு தரையோடு தரையாக இருந்தது. உள்ளே எட்டி பார்த்தது கன்றுக்குட்டி. கிணற்றின் அடியில் கொஞ்சமாக தண்ணீர் இருந்தது. கிணற்றில் இறங்கிச் செல்வதற்கு வசதியாக அதன் உட்புற சுவர் ஓரத்தில் படிக்கட்டுகள் இருந்தன. அந்த படிக்கட்டுகளின் பக்கவாட்டில் பசுமையான புற்கள் முளைத்து இருந்தன. அதை கண்ட கன்றுக்குட்டி, நமக்கு குடிக்க தண்ணீர் கிடைத்து விட்டது, கூடவே பசுமையான புற்களும் சாப்பிட்டு கொண்டே செல்லலாம் என்று மகிழ்ந்தது. படிகளின் ஓரத்தில் இருந்த புற்களை மேய்ந்தபடியே படிக்கட்டுகளின் வழியே மெதுவாக கீழே இறங்கியது. தாகம் தீரும் வரை அந்த கிணற்றில் இருந்த தண்ணீரை குடித்தது. சரி, தண்ணீர் போதும் என்று நினைத்துக்கொண்டு மேலே செல்லலாம் என படிக்கட்டுகளில் ஏற முயற்சி செய்து பார்த்தது. படிகள் உயரமாக இருந்ததால் அதன் முன்னங்கால்களை தூக்கி வைத்து மேலே ஏறி வர அதற்கு தெரியவில்லை. நேரம் போக போக கன்றுக்கு பயம் வந்தது. உள்ளே நின்று கத்திக்கொண்டே இருந்தது. அப்போது அந்த வழியாக ஒரு குரங்கு வந்தது. கிணற்றுக்குள்ளே கன்றுக்குட்டி சத்தம் கேட்டதும் அங்கே எட்டி பார்த்தது. கன்றுக்குட்டியோ தொடர்ந்து பயத்தில் கத்திக்கொண்டே இருந்தது. குரங்கு கிணற்றில் எட்டி பார்த்து கிணற்றுக்குள் இருந்த கன்றுக்குட்டியிடம், கிணற்றுக்குள் ஏன் இறங்கினாய் என்று கேட்டது. அதற்கு கன்றுக்குட்டி, மிகவும் தாகமாக இருந்ததால் தண்ணீர் குடிக்க கீழே இறங்கிவிட்டேன். ஆனால் இப்போது என்னால் மேலே ஏறி வர முடியவில்லையே, என்ன செய்வது என்று கேட்டது. பயப்படாதே, எப்படியாவது உன் தாகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று கிணற்றுக்குள் இறங்கிவிட்டாய். இப்போது உன் தாகம் தணிந்து விட்டதல்லவா, இப்போது நீ தெம்பாக இருக்கிறாய். அப்படியானால் இறங்க முடிந்த உன்னால் ஏறவும் முடியும் என்ற நம்பிக்கை கொள். படியில் கவனத்தை வைத்து முயற்சி செய்து மெதுவாக மேலே ஏறிவா, உன்னால் முடியும் என்று குரங்கு நம்பிக்கையூட்டியது. குரங்கு சொன்னதை கேட்ட கன்றுக்குட்டிக்கு புதிதாக நம்பிக்கை வந்தது. முயற்சி செய்து பயம் தெளிந்து மேலே படிக்கட்டுகளின் வழியாக ஏறி வர தொடங்கியது. கன்றுக்குட்டி நிதானத்துடன் மெதுவாக ஏறி வந்தது. முழுவதுமாக படிகளை ஏறி கிணற்றின் வெளி வந்து சேர்ந்தது. கிணற்றின் மேலே வந்த கன்றுக்குட்டி குரங்கு செய்த உதவிக்கு நன்றி கூறியது. இக்கதையின் மூலம்
நம்பிக்கை, முயற்சி இருந்தால் எதுவும் நம்மால் முடியும் என்று நமக்கு ஊட்டுவதாக இந்த நீதிக்கதை அமைந்துள்ளது. நன்றி.